தொடரும் பட்டாசு ஆலை விபத்துகளுக்கு அரசு துறைகளின் தோல்வியே காரணம் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காண்போம். இந்த தொகுப்போடு தொடர் நேரலையின் இந்த பகுதியும் நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழ். இந்த பட்டாசு தடுக்கிறதுக்கு அரசு ஒரு ஆக்கபூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதில்ல. ரெண்டாவது, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நட்டஈடு 1 லட்ச ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய்க்கு அவர்கள் மண்டியிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதாவது கள்ளச்சாராயம் குடித்து விஷசாராயம் இருந்தினால் 10 லட்சம் ரூபாயை உடனடியாக அரசு அறிவிக்கிறது. அதனால் அந்த பட்டாசு தீவிரத்தில் இதுபோன்ற விபத்தில் இருக்கக்கூடிய அது தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக காலிருந்து உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் மண்டியிட்டோ பிச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு அரசு விடக்கூடாது. எனவே இவர்களுக்கெல்லாம் 25 லட்சம் ரூபாய் குறைவில்லாமல் அந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கணும். அதே போக ஏன் தான் இந்த தொடர்ச்சியாக இந்த விபத்து நடக்கிறதுங்கிறத ஏன் இந்த அரசால் முடிக்க அப்போ எங்கேயோ இந்த அரசனுடைய அந்த துறைகள், தொழிலாளர் துறையும் அந்த வெடிமருந்து பாதுகாக்கக்கூடிய துறைகள் எடுத்துகிட்டு தோல்வி தான் இதை காட்டுகிறது. அதனால் இதுக்கு அரசு தான் இதை பொறுப்பெடுத்துக்கணும். எப்படிங்க? அதுக்குள்ள பல அர்த்தம் இருக்குது. வரலாம்னு சொன்ன வரும்னு சொல்ல, அதாவது உள்ளாட்சி தேர்தலும் வரும், கூட்டுறவு சங்க தேர்தலும் வரலாம், சட்டமன்ற தேர்தல் 2026 வரலாம், நாடாளுமன்ற தேர்தலும் வரலாம் அப்படின்னு சொன்னால் 2029 வரலாம், முன்னாடி வரலாம், எப்போ வேணா வரலாங்கிறது அது வரலாம்ங்கிறது தான். சொல்லுங்க. இல்லை, அதாவது கூட்டணிகள் வலுப்படுத்தப்பட வேண்டும்ங்கிறது தான் தவிர அதில் தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சிங்கிறதெல்லாம் வேணும் இல்லை. கூட்டணி ஈக்குவலாக பேலன்ஸாக இருக்கணுங்க. அதான் சொல்ல, அதான் கூட்டணிகள் வலுப்படுத்தப்பட வேண்டும். அது எப்படி வலுப்படுத்தப்பட வேண்டுங்கிறது அந்த இப்போ இருக்கக்கூடிய கூட்டணிகள் எல்லோரும் சேர்ந்து அரசு தான் முடிவெடுக்கணும் தவிர எடுத்தோன்னு அதுக்கு ஒரு கருத்து சொல்ல இயலாது.